இந்த சபையில் நான் தான் அதிகமாக வயசானார். நான் எனக்கு அந்த காலமும் தெரியும், இந்த காலமும் தெரியும். நான் ChatGPT உபயோகப்படுத்துகிறேன், எனக்கும் ஏஐ பற்றி தெரியும். அதே சமயத்தில் பழைய காலத்தினுடைய பெருமை எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. எனக்கு திருவாசகம், திருக்குறளுடைய உட்பொருள் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த வயசு இல்லை, அனுபவம் இல்லை. அனுபவங்கிறது அது காலத்தால் வர்றது, எக்ஸ்பீரியன்ஸ். அது பிறந்த குழந்தைக்கு வராது, குழந்தைகளுக்கு வராது, பெரியவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்களே பெரியவங்களானால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு சொல்கிறேன், இது வரமா சாபமா அப்படின்னா வரத்தை விட சாபந்தான் அதிகமாக இருக்கிறது. வளர்ச்சி எது உண்மையான வளர்ச்சின்னு தெரியணும், எது நம்முடைய கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம். எப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாத்தையும் ஏஐக்கு முன்னாடியே போயிட்டாங்க அவங்கெல்லாம். அது ஒரே ஒரு குறள் மட்டும் சொல்கிறேன் நான். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இதை விட ஒரு மனித நாகரீகம் இதை விட உச்சபட்சமாக கிடையாது. நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு விஷம் கொடுக்குறாங்க. ஐயோ இது விஷம்னு கொடுத்தவங்களுக்கும் தெரியும், குடிக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் குடிக்கவர் ஐயோ அவருடைய மனம் நொந்து விடுமே எப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை கொடுத்து செத்து போகிறார். இது யார்? திருவள்ளுவர் 2300 வருஷத்துக்கு முன்னே நாகரீகத்தை பற்றி சொல்கிறார். நாகரீகம்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அரைகுறையாக ஆடை போடுறது, கண்டபடி கெட்ட வார்த்தை பேசுகிறது நாகரீகம் இல்லை. நாகரீகம்னா மற்றவர்கள் மனம் நோகும்படியாக நடந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நாகரீகம். இந்த கேரக்டரை ஏஐ இம்ப்ரூவ் பண்ணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒன்று. ரெண்டாவது, அறிவியல் வளர்ச்சி என்பது வளமாக்கி இருக்கிறதா குன்றி இருக்கிறதா? இது எங்களை போன வயசானவங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்கள் தாத்தா எல்லாம் பரியில் தண்ணி ஒரு 30 அடி ஆழத்தில் இருந்தது. இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் 1200 அடி போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணி நாங்கள் இல்லையே, வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அதனால தான் இந்த உங்களையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு தான் இனி இதுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு தான் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இங்கெல்லாம் மரங்களை வச்சிட்ருக்குறோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு வாழத்தகுந்த சூழலை விட்டுட்டு போகணும். ஏன்னா எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கெடுக்காமல் நல்லா கொடுத்துட்டு போனாங்க. ஓசோனில் ஓட்டையாச்சு. எதனால் ஓட்டையாச்சு? இத்தனை ஏசி இவ்வளவு ஏரோப்ளேன் இவ்வளவு பஸ்ஸுகள் எல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் ஓட்டை பண்ணி வச்சிட்டோம், கெடுத்து வச்சிருக்கிறோம் பூமியை இந்த விஞ்ஞானத்தினால. ஒரு விஞ்ஞானம் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கணுமா அழிக்கணுமா? அப்போ அது தேவையா? வளமாக்குற விஞ்ஞானம் தான் நமக்கு வேணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த ஏஐ யூஸ் பண்ணையில் இது என்னுடைய வாழ்க்கையை வளமாக்குமா, இது என்னுடைய கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வரணும். அதுக்காகத்தான் இந்த வரமா சாபமாங்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஏஐ அவ்வளவு எல்லாம் கவர்ச்சி, பயங்கரமாக கவர்ச்சி பண்ணுது. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, எது பொய் எது மெய்யின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது உங்களுக்குள்ள விழிப்புணர்வு வேணும். அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பட்டிமன்றமே, ஏஐ நல்லதா கெட்டதான்னு. இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய வாழ்க்கை வளமாகுமா, என்னுடைய உடல் நலம் மேம்படுமா, என்னுடைய மன வளம் மேம்படுமா, இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அதுக்கு பதில் எஸ் அப்படின்னு வந்தால் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம். நோன்னு வந்தால் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை அழிச்சிட்டு நீங்கள் என்னத்தை வாழப்போ போகிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கடைபிடிங்க. நாங்கள் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் உங்கள்கிட்ட இருக்குது. என்னென்னா, உங்கள் அம்மா அப்பா தான் உங்களுக்கு முதல் தெய்வம். பள்ளிக்கூடம் போகையில் அம்மா
அப்பா வாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அன்பை ஒரு வார்த்தை பேசிட்டு என்ன அவங்கள ஒரு கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு உம்மா கொடுத்துட்டு நீங்கள் பள்ளிக்கூடம் போங்க, உங்களுக்கு எல்லா நலன்களும் வந்துடும். என்ன வேணாலும் ஆகணும்னு ஆசைப்படுங்க. ஆனால் அம்மா அப்பாவை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம நாடு குடும்பத்தை அடிப்படையாக இருக்கிறது. குடும்பம் இல்லைன்னா வீணாக போயிடுவோம். இப்போ இருக்கிற ஏஐ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்குது, மனிதர்களே வேண்டாங்குது. கார் இல்லாமல் டிரைவர் வருதுன்னா என்ன, நீ வேண்டாம், டிரைவர் வேண்டாம், லேபர் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், புருஷன் வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அப்படின்னா மனிதர்கள் தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கான ஒரு கருவிதான் ஏஐ. அம்மா அப்பாவை, ஆசிரியரை மதிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. நன்றி.